ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வட்டார கல்வி அதிகாரி இந்த எக்ஸாமுக்கு நான் தொடர்ந்து வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு செக் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வீடியோவுமே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கப்பா. கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் டைமில் இந்த கிளியர் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி டிப்ஸ் எல்லாமே அதில் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். ஒவ்வொரு வீடியோவுமே கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ஸ்டடியை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது நம்ம ஆல்ரெடி ஒரு 12 டெஸ்ட்டு உண்டான கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். இது 13வது டெஸ்ட்டுக்கு உண்டான ஆல்ரெடி கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருப்பேன். இது ஆன்சர். ஓகேங்களா? சைக்காலஜி அண்டு மேக்ஸ் இது 2 சப்ஜெக்ட்லேருந்து தான் நம்ம கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம் தொடர்ந்து. ஓகேங்களா? கொஞ்சம் ஒரு கேப் விழுந்துருச்சு. ஒரு 5-6 டேஸ் இருக்கும் நான் இந்த கொஸ்டின் கொடுத்து. ஓகேங்களா? கொஞ்சம் பர்சனல், அதனால் என்னால் இதுக்குண்டான ஆன்சர்ஸ் கொஞ்சம் லேட்டாக தான் என்னால் அப்லோட் பண்ண முடியுது. ஓகேங்களா? இதுக்குண்டான சைக்காலஜிக்கு உண்டான ஆன்சர்ஸும் அந்த மேக்ஸுக்கு உண்டான அதாவது வேல்யூம் அந்த டாப்பிக்கில் உள்ள அந்த சம்ஸ்க்கு எக்ஸ்ப்ளனேஷனும் பார்க்கலாம். ஓகேங்களா? இது சைக்காலஜியில் 7th யூனிட்டில் ஆளுமை மற்றும் மதிப்பீடுன்னு ஒரு டாபிக் இருக்கும். அதுலேருந்து தான் நான் கொஸ்டின் எடுத்திருக்கேன். இதுக்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் டேஷ் என்பது மரபுநிலை சூழ்நிலை ஆகிய இரண்டின் சரிவிகித விளைவு பயனாகும் அப்படின்னா அது பர்சனாலிட்டி ஆளுமை அப்படின்றதான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின் நாடமில்லா சுரப்பிகளின் நேரடியான செயல்பாடுகள் எதுக்கு காரணியாக அமைகிறது அப்படின்னா இந்த ஆளுமை வளர்ச்சிக்கு காரணியாக அமைகிறது இந்த நாளமில்லா சுரப்பிகள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த சுரப்பிகளின் தலைவன் பிட்யூட்டரி. இது நீங்கள் தொடர்ந்து நீங்கள் டெட்டுக்கு இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். இது நான் கொஸ்டின் எடுக்க வேணாம்னு நினச்சேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். தைராய்டு சுரப்பி ஆளுமை அறிவாண்மையுடன் தொடர்புடையது. ஓகேங்களா? அது என்ன சுரப்பி அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்போ இந்த பிட்யூட்டரி இந்த 8 கிளான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொன்றும் நம்மளுடைய இந்த சைக்காலஜி கூட எந்தளவுக்கு ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் கிரட்சுமர் வகைப்பாட்டில் சமுதாயத்தில் பழக்கம் இல்லாதவன் அஸ்தனிக் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார். அந்த கிளாஸிஃபிகேஷன்லாம் நீங்கள் ஒவ்வொன்றுமே அந்த என்னென்ன டைப்ஸ் இருக்குது அவங்களுடைய அந்த பண்புகள் எப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பாருங்கள். மனிதர்களில் பெரும்பான்மையோர் என்ன மாதிரியான முகத்தினர் அப்படின்னா இருமுகத்தினர். ஓகேங்களா? அகமுகன் புறமுகன் படிச்சிருக்கும் பார்த்தீங்களா? அது 7வது கொஸ்டின் பாருங்கள். உல பகுப்பு கொள்கைக்கு அடிகோலியவர். இது நமக்கு தெரியும், சிக்மண்ட் ஃப்ராய்டு தான். ஓகேங்களா? அதேமாரி இட் அப்படின்றது ஆளுமையின் அடித்தளம். இட், ஈகோ, சூப்பர் ஈகோ எல்லாம் படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் மேனிலை மனம் எந்த வயதில் தொடங்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 6 வயதில் தொடங்கும். அதாவது மேனிலை மனம் 6 வயதில் எழத் தொடங்கும். அந்த நிலை என்னென்னா சூப்பர் ஈகோ. ஓகேங்களா? அப்போ இதில் 2 கொஸ்டின் நமக்கு கிடைக்கிது. மேனிலை மனம் எந்த வயதில் எழத் தொடங்கும்னா 6 வயதில் எழத் தொடங்கும். அது எந்த ஸ்டேஜ் அப்படின்னா சூப்பர் ஈகோ. நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின் யங் தனது உளவியல் அமைப்பில் லிஃபிடோ கூற்றை பற்றி விரிவாக விளக்கியுள்ளார். நெக்ஸ்ட்டு சைக்காலஜி ஆஃப் த அன்கான்சியஸ் அப்படின்ற புக்கோடைய ஆத்தர் கார்ல் யங். ஓகேங்களா? நான் என்னோடய கொஸ்டின்ஸ் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் இந்த ஏதாவது ஒரு ஆத்தர் அந்த புக்கோடைய ஆத்தர் நான் கேட்டிருந்திருப்பேன். ஓகேங்களா? ஸோ இதை நான் கொடுத்துருந்தேன்னா இந்த கார்ல் யங் வேறு என்னென்னலாம் இந்த சைக்காலஜி ரிலேட்டடாக என்னென்ன புக்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாருங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் தனி மனிதனின் ஆளுமை வகைகளுக்கு பதிலாக பண்பு அப்படின்ற அணுகுமுறையை மேற்கொண்டவர் ஆல்ஃபோர்ட் அப்படின்றவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 13வது கொஸ்டின் ஆளுமை நோக்கில் 16 காரணிகளை பயன்படுத்தியவர் கேட்டல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் உள பகுப்பாய்வின் தந்தை ஃப்ராய்டு. இது நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம மேக்ஸில் கன அளவு அதுலேருந்து உண்டான கொஸ்டின்ஸ்க்கு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். நான் மேக்ஸை பொறுத்தளவில் ஆல்ரெடி நமக்கு பிஓவில் என்ன மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அதேமாதிரி
டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸில் என்ன மாதிரி அந்தந்த டாபிக் ஏற்ற மாதிரி என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அதெல்லாம் நான் பார்த்து தான் நான் வந்து கொஸ்டின் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே நான் வந்து செட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து கொஸ்டின் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். என்னுடைய டெஸ்ட் பேட்சுக்காக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நமக்கு இந்த ஃப்ரீ டெஸ்ட்டுக்காக இருந்தாலும் சரி, கொஞ்சம் வந்து டைம் ஆகும். ஏன்னா நான் கொஞ்சம் அதை பார்த்து தான் வந்து நம்ம வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம சும்மா மேலோட்டமாக அப்படின்னு சில கொஸ்டின்ஸ் வந்து மேலோட்டமாக இருக்கும். சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டெப்த்தாக எடுக்கணும் அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் நமக்கு வந்து டெப்த்தாக கேட்கலாம். ஒரு அனாலிட்டிக்கல் கொஸ்டின், ஒரு கிரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். இந்த மேக்ஸில் வந்து வேல்யூம் அந்த டாப்பிக்லேருந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஒரு நேர்வட்ட உருளையின் அடிப்பக்க பரப்பு கொடுத்துருக்குறாங்க, அதனுடைய ஹைட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா அது கன அளவு வந்து கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு டயக்ராம் மாதிரி போட்டோம்னா ஈஸியாக நமக்கு வந்து சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? பார்க்கலாம். இது வந்து பாருங்கள், ஒரு நேர்வட்ட உருளை, இதுதான் வந்து நேர்வட்ட உருளை. இதோடைய அடிப்பரப்பு தான் வந்து கொடுத்துருக்குறாங்க 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்போது இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு வட்டம். அப்போ வட்டத்தோடைய பரப்பளவு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இங்கே எழுதிக்கலாம், வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர்டு. ஓகேவா? அப்போது வட்டத்தோடைய பரப்பளவு வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து அதாவது வந்து ஹைட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதான் வந்து ஹைட்டு. அதாவது இது வந்து கொடுத்துருக்குறாங்கப்பா. இது வந்து இது வந்து வட்டத்தோடைய பரப்பு, அதாவது ஏ. ஓகேவா? இது வந்து என்னென்னா ஹைட்டு, இது வந்து ஹைட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இது ரெண்டும். அப்போ என்ன கேட்டுருக்குறாங்க அப்படின்னா அதோடைய கன அளவு வந்து கேட்டிருக்குறாங்க. ஓகேவா? அப்போது இந்த மெஷர்மெண்ட் அந்த டாப்பிக்கில் நமக்கு பரப்பு அண்டு கன அளவு ரெண்டுக்குமே கண்டிப்பாக நமக்கு வந்து என்ன தெரியணும்னா ஃபார்முலாஸ் வந்து தெரியணும். ஓகேவா? அப்போ தான் டக்கு நம்ம வந்து சும்மா அதை வந்து மேக்ஸிமம் நமக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து பாருங்கள், வி கனளவு, உருளையோட கனளவு வந்து பை ஆர் ஸ்கொயர்டு ஹச். ஓகேவா? இது பை ஆர் ஸ்கொயர்டு வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, ஹச்சும் கொடுத்துட்டாங்க. நம்ம அப்படியே அப்ளை பண்ணி பெருக்கி போட்டோன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இந்த பை ஆர் ஸ்கொயர்டு வந்து வட்டத்தின் பரப்பளவு, இது ஹச்சு. இது ரெண்டையும் வந்து பெருக்கி போட்டோம்னா கன அளவு நமக்கு வந்துடும். ஓகேங்களா? இது மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் வந்து என்ன பண்ணணும்னா டைம் எடுத்து இது மாதிரி ஒரு 4-5 சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். பார்த்தா உங்களுக்கு நான் டக்குன்னு வந்து ஞாபகத்து வந்துடும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு வயலில் 7.5 மீட்டர் நீளம், 6 மீட்டர் அகலம், 1.5 மீட்டர் ஆழத்திற்கு ஒரு குழி வந்து வெட்டப்படுகிறது. அப்போது வெட்டப்பட்ட குழியின் அந்த மண்ணின் கன அளவு, இப்போது என்ன பண்ணாங்கன்னா ஒரு குழி வந்து வெட்டுறாங்க. அப்போது அந்த குழியை வந்து வெட்டும்போது என்ன பண்ணுவோம், அந்த மண்ணை எடுத்து வெளியில் வந்து போட்டுருவோம். ஓகேங்களா? அது எந்த அளவுக்கு வந்து எடுக்கிறாங்கன்னா நீளம் வந்து இவ்வளோ, அகலம் அண்டு ஆழம் அப்படின்றது நமக்கு உயரம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? அது நம்ம ஒரு டயக்ராம் மாதிரி நம்ம ஒரு படம் மாதிரி போட்டால் ஈஸியாக நமக்கு இது என்ன ஷேப்பில் வந்து வருதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நமக்கு என்ன ஷேப்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன ஃபார்மில் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? எல் இதை வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது இது வந்து பாருங்கள், இந்த மாதிரி எள்ளு இது வந்து நீளம், இது வந்து அகலம், இது வந்து உயரம். ஓகேவா? அப்போது இந்த டயக்ராம் நமக்கு இது படம் வந்து எப்படி இருக்குன்னா இது வந்து கன செவ்வகம். ஓகேவா? கன செவ்வகம். இப்போது ஒரு குழியை வந்து நோண்டுறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு 3 அளவுகள் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு கன செவ்வகத்தில் நமக்கு வந்து கிடைக்கிது. ஓகேவா? அப்போ அந்த கன செவ்வகத்தோடைய என்ன கேட்டிருக்காங்க, கன அளவு கேட்டிருக்காங்க. அப்போது எல்பிஹெச் அதுதான் வந்து இந்த கன செவ்வகத்துடைய கன அளவு. அப்போ 3ஐயும் பெருக்கி போடணும். இப்போ 3ஐயும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து வந்துடும். ஓகேங்களா? இது நமக்கு தெரியல அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுவோம்னா கொடுத்துருக்க அளவு அப்படியே பெருக்கி போடுவோம், இல்லைனா கூட்டி போடுவோம். ஆப்ஷன்ஸில் வந்து நமக்கு ஏதாவது வந்து ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் வந்து இது மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு படம் மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றது ஈஸியாக வந்து நமக்கு கிளிக் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு கன சதுரத்தின் மூலை விட்டம் √12 சென்டிமீட்டர் எனில் இதோடைய வி, அதாவது வி அப்படின்றது கன அளவு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து நமக்கு
கண்டிப்பாக கொஞ்சம் இப்படி இம்பார்ட்டன்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? லாஸ்ட்டு பிஓவில் கூட இந்த மூலைவிட்டம் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து பாருங்கள், கனசதுரத்துடைய மூலைவிட்டம் இது வந்து நமக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, √12 அப்படின்ட்டு. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா a√3. அப்போது d = a√3. இதுதான் வந்து இதுக்கு ஃபார்முலா. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அப்போ a√3 இது வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மூலைவிட்டம் அப்படின்றது ஆல்ரெடி நமக்கு சம்மில் கொடுத்துருக்குறாங்க, அதோட ஃபார்முலா இது. அப்போ ரெண்டையும் வந்து ஈக்குவல் பண்ணோம்னா நமக்கு ஏவோட வேல்யூ வந்து கிடச்சிரும். ஓகேவா? நமக்கு என்ன தேவை அப்படின்னா நமக்கு வந்து வி தான் தேவை. வி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போது அந்த வி என்ன ஃபார்முலா விக்கு, அதாவது வி வந்து கன அளவு, அந்த கனசதுரத்துடைய கன அளவுக்கு என்ன ஃபார்முலானா v = a³ அப்போ ஏ தெரிஞ்சால் தானே நம்ம வி வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏவை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ரெண்டையும் வந்து ஈக்குவல் பண்ணுறோம். ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா a = √12/√3. இந்த √12 வந்து நம்ம இந்த √3 வந்து கேன்சல் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிறோம். √2 × √2 × √3 அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போ 4 × 12. இந்த 4 தான் நான் ரெண்டு டைமும் வந்து பிரித்து எழுதியிருக்கேன். அப்போது இது 2 டைம் வந்திருக்கு. √2 2 தடவை வந்திருக்கு. அப்போ ஒரு 2வை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ 2√3 தான் இந்த √12. இந்த √12க்கு பதிலாக நம்ம 2√3ன்னு போடலாம். இந்த √3 இந்த √3 கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி பேலன்ஸ் இருக்கிறது 2 மட்டும்தான். a = 2. அப்போ v இங்கே இதுக்கு ஏக்கு பதிலாக 2ன்னு போடணும். 2³ = 8. ஓகேவா? 8 cm3. இங்கே என்ன, அதாவது நமக்கு சம்மில் வந்து cm3ன்னு கொடுத்தா cm3, இல்லை நமக்கு வந்து இங்கே உள்ள அளவுகள் வந்து மீட்டரில் சென்டிமீட்டரில் கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸில் வந்து நமக்கு மில்லிமீட்டர்னு கூட கொடுக்கலாம். ஓகேவா? மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் அந்த மாதிரிலாம் இருக்கும். நமக்கு என்ன வந்து இந்த அளவுகள் வந்து கொடுத்துருக்குறாங்களோ அதே அளவுகளில் தான் நம்ம வந்து போடணும். ஓகேவா? சில சம்ஸில் வந்து ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க, சென்டிமீட்டரும் கொடுத்துருப்பாங்க, மில்லிமீட்டரும் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி சம்ஸ் அது மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் இந்த இதில். தொடர்ந்து வந்து பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஏதாவது ஒரு அளவுகளுக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? நம்ம கன்வெர்ட் பண்ணாமல் அப்படியே போட்டோம்னா நமக்கு வந்து தப்பாயிடும். நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். பாருங்கள், அடுத்த சம் வந்து பாருங்கள். 9 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு தாமிர கோலத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா உருக்கி 2 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட கம்பி வந்து செய்யப்படுகிறது. அந்த கம்பியின் நீளம். ஓகேவா? நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அப்போது இங்கே வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்குறாங்க, இங்கே வந்து மில்லிமீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், 9 சென்டிமீட்டர் விட்டம் ஒரு தாமிர கோலம். திரும்பி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து உருக்கிடுறாங்க. உருக்கி 2 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட கம்பி வந்து செய்கிறாங்க. கம்பி அப்படின்றது அது வந்து ஒரு உருளை மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த கம்பியோடைய நீளம் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஏதாவது ஒரு அளவாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஒன்று சென்டிமீட்டரை வச்சுக்கணும், இல்லைன்னா மில்லிமீட்டராக வச்சுக்கணும். இது வந்து பாருங்கள், ஒரு கோலத்தோடைய கன அளவு தான் வந்து நமக்கு உருளையோடைய கன அளவு. ஓகேவா? அதை அப்படியே வந்து உருக்கிடுறாங்க. ஓகேவா? உருக்கி இதை வந்து அப்படியே வந்து மாற்றிடுறாங்க. அப்போது கோலத்துடைய கன அளவு தான் உருளையோடைய கன அளவாக இருக்குது. அப்போ கோலத்துடைய கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? 4/3/r³. இங்கே ஏன் வந்து கேபிட்டல் ஆர் போட்டிருக்கோம் அப்படின்னா 2 விட்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? 2 விட்டம், 9 சென்டிமீட்டர் ஒன்று, இன்னொன்று வந்து 2 மில்லிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா வந்து நம்ம இப்படி வந்து எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி போட்டுடலாம். அப்போ r³ உருளையோட கனவுக்கு என்ன ஃபார்முலானா r²h. ஓகேங்களா? இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஃபார்முலாவெலாம் வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி வந்து பாக்ஸ் போட்டு என்ன ஃபார்முலா இந்த சம்முக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நமக்கு இந்த மாதிரி ரெட்டோ இல்லை ஏதோ ஒரு கலரில் வந்து நம்ம அப்படி பாக்ஸ் போட்டோம்னா நமக்கு டக்குன்னு வந்து கிளிக் ஆகும். இது வந்து பாருங்கள், ஆர் வந்து 9 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போது நமக்கு ஆர் கிடையாது, இங்கே வந்து டி. ஒரு விட்டம் வந்து 9, இன்னொரு D1 கூட வச்சுக்கலாம், இன்னொன்று D2 வந்து 2. ஓகேவா? இது 2 மில்லிமீட்டர்,
இது வந்து 2 சென்டிமீட்டர், இது வந்து மில்லிமீட்டர். ஓகேவா? அப்போ நம்ம இது வந்து ஆர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா T/2. ஓகேவா? ஆர் ஈக்குவல் டு T/2 இதோட எழுதிக்கோங்க. ஆர் அப்படின்னா T/2. இதுதான் வந்து ஆர்க்கு உண்டான ஒரு ஃபார்முலா. அதாவது மூலை விட்டத்தில் வந்து பாதி. ஓகேவா? அப்போது இது வந்து 9/2 ஈக்குவல் டு 4.5 சென்டிமீட்டர். அப்போது இதை சென்டிமீட்டரை மில்லிமீட்டரை நம்ம வந்து மாற்றிருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா இங்கே வந்து நமக்கு மில்லிமீட்டரில் இருக்கிறதுனால நம்ம இதுக்கும் வந்து இதையும் வந்து மில்லிமீட்டராக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த D2 வந்து 2 மில்லிமீட்டர். அப்போது ஆர் ஈக்குவல் டு 2/2 ஈக்குவல் டு 1 மில்லிமீட்டர் தான் இன்னொன்னுடைய ஆர். ஓகேங்களா? அதாவது உருளையுடைய ஆரம். இது அப்படியே வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4/3 பைக் அப்படியே போட்டுக்கிறோம். இந்த ஆர் வந்து என்னென்னா 45 கண்டுபிடிச்சிருக்கோம். 45 3 டைம் வந்து போகிறோம். ஆர் கியூப் அப்படிங்கும்போது இது வந்து பை ஆர் ஸ்கொயர் அப்படின்றது இங்கே வந்து 1, ஆர் ஸ்கொயர்னால் 2 டைம் வந்து போடுறோம். இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக வந்து போடணும்ப்பா. எதுக்கு கியூப் வரும், எதுக்கு ஸ்கொயர்டு வரும், எதுக்கு ஹச் வரும், இதெல்லாம் நீங்கள் வந்து நோட்டு போட்டு மேக்ஸுக்குன்னு தனியாக வந்து ஃபார்முலா நோட் போடுங்க. போட்டு டெய்லியுமே வந்து அதை மனப்பாடம் பண்ண வேணாம். டெய்லி ஒரு கிளான்ஸ் வந்து நீங்கள் எப்போ மேக்ஸ் வந்து சம் போடுறீங்களோ ஒரு டைம் வந்து நீங்கள் அதை அப்படியே நீங்கள் ரீட் பண்ணால் கூட போதும். ஓகேங்களா? மனப்பாடம் பண்ணால் தான் நமக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ரீட் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மெமரியில் வந்து நின்றுடும். ஓகேங்களா? நான் ஒவ்வொரு வீடியோவுமே நான் அதான் சொல்கிறேன். ஆர் ஈக்குவல் டு 2/2 ஈக்குவல் டு இது வந்து 1. அப்போது இந்த 1 வந்து நம்ம 2 டைம் வந்து இங்கே போடுறோம். ஹச் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹச் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஹச் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது எல்லாமே கேன்சல் ஆகிடும். பை வந்து கேன்சல் ஆகிடும். இந்த பை கேன்சல் ஆகிடும். அதேமாதிரி 3 இங்கே இந்த 3 45 வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே ஒரு 45, இங்கே ஒரு 45, இங்கே ஒரு 15, இங்கே ஒரு 4. இது மட்டும்தான் நமக்கு வந்து நிற்கும். ஓகேவா? அப்போ ஹச் ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் பெருக்கி போட்டோம் அப்படின்னா இத்தனை மில்லிமீட்டர்னு வந்துடும். இதை வந்து நமக்கு ஆப்ஷன், அதாவது வந்து நமக்கு ஆன்சர்ஸில் வந்து மீட்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி போடணும். இல்லை சென்டிமீட்டர்னு கொடுத்தாங்கன்னா சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி போடணும். இல்லை மில்லிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்களா இதை அப்படியே வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? நாங்கள் வந்து மீட்டருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி போட்டுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து 5th சம் பார்க்கலாம். ஒரு உருளையோடைய உயரம் 40 சென்டிமீட்டர், அதன் சுற்றளவு 66 சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு. இது மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ஒரு சம்மை வந்து ரீட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த அளவுகள் ஃபஸ்ட்டு இந்த அளவு என்ன வேணாலும் இருக்கட்டும், இதோடைய அந்த யூனிட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். மில்லிமீட்டரில் 2 கொடுத்துருக்காங்களா, இல்லை சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்களா, இல்லை மீட்டரில் கொடுத்துருக்காங்களா, ரெண்டும் வந்து ஒன்றா இருக்கா, இல்லை இது மீட்டரும் இது சென்டிமீட்டர் அந்த மாதிரி மாறி இருக்கான்னு பார்க்கணும். அந்த மாதிரி கொடுத்துருந்தா ஏதாவது ஒன்று மீட்டருக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். இல்லைனா இன்னொரு அளவுகள் என்ன கொடுத்துருக்காங்களோ ரெண்டும் வந்து சேமாக இருக்கணும், சேம் யூனிட்டாக இருக்கணும். ஓகேவா? அப்போது அந்த உருளையோடைய உயரம் கொடுத்துருக்குறாங்க, அதோடைய சுற்றளவு கொடுத்துருக்குறாங்க. அப்போது அதோடைய கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சுற்றளவுக்கு உண்டான ஃபார்முலா எடுத்து அதை வந்து நம்ம இதுக்கு வந்து ஈக்குவல் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி போடணும். இப்போ நம்ம உருளையோட சுற்றளவுக்கு வந்து 2/r. ஓகேவா? 2/r தான் 66ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா ஆர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஆர் வந்து 22/7 பைக் பதிலாக 22/7 ஆரை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 66 நம்ம வந்து ஈக்குவல் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஆரோட வேல்யூ வந்து 21/2 நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போது இந்த உருளையோடைய கன அளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா? பைஆர் ஸ்கொயர்டு ஹச். ஓகேவா? இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு சம்முக்கும் இது மாதிரி பாக்ஸ் போட்டிங்கன்னா டக்குன்னு நமக்கு வந்து என்ன ஃபார்முலான்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். V ஈக்குவல் டு பைக் வந்து 22/7 இன்ட்டு ஆர் வந்து 21/2. ஓகேவா? 21/2 இன்ட்டு என்ன 2 டைம்ஸ் ஆர் ஸ்கொயர் அப்படின்றது 2 டைம்ஸ் போடணும். ஹச் வந்து ஆல்ரெடி நமக்கு 40ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இது எல்லாத்தையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணி போட்டோம் அப்படின்னா இது வந்து 13,860 சென்டிமீட்டர் க்யூப். ஏன்னா வி அப்படிங்கும்போது நமக்கு வந்து க்யூப்னு வரும். ஓகேவா? அது வீனா கன அளவுக்கு வந்து க்யூப்னு வரும். பரப்பு இது மாதிரிலாம் கண்டுபிடிச்சோம்னா ஸ்கொயர்டு, சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு, மில்லிமீட்டர் ஸ்கொயர் அந்த மாதிரி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 6th சம் பார்க்கலாம். இரண்டு
கோளங்களின் புறப்பரப்புகளின் விகிதம் 4:9 எனில் அதன் கன அளவுகளின் விகிதம். ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக நமக்கு டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, நமக்கு பிஓ எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது தான். சும்மா சிம்பிளான சம் தான். ஆனால் நமக்கு இதை பார்க்காம போனோம் அப்படின்னா நமக்கு இது எப்படி இது ஆன்சர் வரும் நமக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். ஓகேவா? ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் கொண்டு வந்துடலாம், பார்க்கலாம். இது வந்து பாருங்கள், r², r இது வந்து புறப்பரப்பளவு. அப்படி இருக்கும்போது r², r இங்கே வந்து r² and r². ஏன்னா 2 ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க, 2 விகிதம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? 2 அளவுகள். அப்போ 4 இது வந்து 9 இது வந்து சம்மில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதுக்கு வந்து பக்க அளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து r. ஓகேவா? ஸ்மால் r. ஏன்னா 2 ரேஷியோ கொடுத்ததுனால நம்ம வந்து இங்கே வந்து 2. ஓகேவா? 2 இது வந்து இப்படி கூட போட்டுக்கலாம். இங்கே வந்து 2² 3² அப்படி போட்டால் உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். ஓகேவா? அப்போ 2 3 இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா v வந்து கேட்டிருக்காங்க, கன அளவுகளுடைய ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. அப்போது r³ இது வந்து கேபிட்டல் R3. அப்போ ஆர்க்கு பதிலாக 2, கேபிட்டல் ஆர்க்கு பதிலாக 3 போட்டோம் அப்படின்னா 2³ வந்து 8, 3³ வந்து 27. அதாவது என்னென்னா பக்க அளவுகள் வந்து ஒரு இதில் வரும். இது வந்து புறப்பளவு வந்து கேட்டாங்க அப்படின்னா 2 மடங்கு வரும். இது வந்து 3 மடங்கு. அது கன அளவுகளின் விகிதம்னு கேட்டாங்கன்னா 3 மடங்குன்னு வரும். ஓகேவா? நீங்கள் இதை ஃபஸ்ட்டு கூட போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இந்த r இது ஸ்மால் r கேபிட்டல் R போட்டு இதை ஃபஸ்ட்டு, இது 2வது, இதை 3வது போட்டிங்கன்னா அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 7th சம். ஒரு கன செவ்வக அறையின் பரிமாணம் 10 மீட்டர் 10 மீட்டர் 5 மீட்டர். அப்போ இது நீளம், அகலம், உயரம். இந்த அறையில் வைக்கக்கூடிய மிக நீளமான குச்சியின் நீளம். அப்போது இது வந்து ஒரு டயக்ராம் மாதிரி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு வந்து தெரிய வரும். இங்கே வந்து பாருங்கள், நீளம், அகலம், உயரம். அப்போது இது வந்து ஒரு கன செவ்வகம். இப்போ நீளமான குச்சி அப்படிங்கிறது இந்த மூலையில் வச்சா மட்டும்தான் இது வந்து நீளமாக இருக்கிறதுலே வந்து அதிகமான ஒரு அளவாக நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஒரு குச்சி எடுத்து இந்த நீளவாக்கில் இப்படி வச்சாலும் நமக்கு அதை விட நமக்கு அதிகபட்சமான எது வந்து ஹையஸ்ட்டு அளவாக நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னா அந்த மூளை விட்டம் தான் கிடைக்கும். அந்த மூளை விட்டம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ மூளை விட்டத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா √L² + B² + H². ஓகேவா? அதை தான் நம்ம அதை வந்து அப்படியே வந்து அப்ளை பண்ணி பெருக்கி வந்து போட்டோம் அப்படின்னா இது வந்து 100 இது வந்து இங்கே வந்து ரூட் வரும்ப்பா. ஓகேவா? அப்போ √225. அப்போ இது வந்து என்னென்னா 15. அப்போ 15 மீட்டர் தான் வந்து இதோடைய டி அப்படின்றது இதோடைய மூளை விட்டம், அதிகபட்ச இந்த குச்சியோடைய அதிகபட்ச நீளம் அப்படின்றது. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு கோலம் இருக்குது. அந்த கோலத்தோடைய கன அளவு வந்து கன அளவும் அதோடைய மொத்த புறப்பரப்பும் வந்து சமம். அப்போ அதோடைய விட்டம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது ஒரு கோலம் இருக்குது, அதோடைய கன அளவும் அதோடைய மொத்த புறப்பரப்பும் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதோடைய விட்டம் வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதுக்கு 2க்கு என்ன ஃபார்முலான்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை நான் அந்த மாதிரி எழுதிக்கிறேன். கன அளவும் கோலத்தோடைய கன அளவும் புறப்பரப்பும் வந்து ஈக்குவலாக இருக்குது, அதோடைய மூளை விட்டம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போ கன அளவுக்கு என்ன ஃபார்முலா 4/3/r³. புறப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா 4/r². ஓகேவா? அப்போ இந்த 4 கேன்சல் ஆகிடும், பை கேன்சல் ஆகிடும். r³ இருக்குது, இங்கே r² இருக்குது. அப்போ இந்த r² டோட்டலாக கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரே ஒரு r மட்டும் இருக்கும். இங்கே வந்து /3 மட்டும் இருக்கும், கீழே வந்து 3 மட்டும் இருக்கும். அதான் r/3 = இங்கே வந்து 1 இருக்கதா அர்த்தம். ஓகேவா? இங்கே நம்ம எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சுன்னு 0லாம் போடக்கூடாது. ஓகேவா? இங்கே வந்து 1 இருக்கதா அர்த்தம். அது டோட்டலாக நம்ம வந்து கேன்சல் ஆனால் கூட நமக்கு 1 இருக்கதா அர்த்தம். அப்போ r = இந்த 3 இந்த சைடு போச்சுனாவே பெருக்கலாக வரும். 3 × 1 3. ஓகேவா? r வந்து 3 அப்படின்னா இதுக்கு என்ன ஃபார்முலா? மூளை விட்டத்துக்கு வந்து 2r. ஓகேவா? d = 2r. அப்போது இது வந்து 2 × 3 = 6 தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? அந்த மூளை விட்டம் எவ்வளோ அப்படின்னா 6. ஓகேங்களா? இது மாதிரி வந்து நமக்கு மெஷர்மெண்ட்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வந்து ஃபார்முலா. ஓகேவா? ஃபார்முலா இருந்துச்சுன்னா ஈஸியாக
பெருக்கல் வகுத்தல் இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் இதில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.